வேல்ராஜ் வேளாண் சொன்ன போய் விட்டுருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வேல்ராஜ் சொன்ன மாதிரி ஒரு படத்துல இருந்து இன்னொரு படத்துக்கான ரிலீஸ் டியூரேஷன் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் இதுதான் கம்மியா இருக்கு. போன October 17th வட சென்னை ரிலீஸ் பண்ணோம். இந்த October 4th இந்த ரிலீஸ்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் வெரி ஷார்ட் திங். இது நானா பண்ணியிருந்திருக்க மாட்டேன். என் ப்ரொடியூசர் வந்து பயங்கரமா என்ன அப்படியே எல்லா சைட்ல இருந்தும் வந்து பண்ணதாலதான் பண்ணேன். அவரோட மோட்டிவேஷன் தான் முக்கியமான காரணமா இருந்தது இதுக்கு. அண்ட் இது அசுரன் வந்து பூமணியுடைய வெக்கை நாவல்கள் இன்ஸ்பிரேஷனா வச்சு பண்ண. இதெல்லாம் துவங்கினது வந்து விசாரணை ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு நாள் எனக்கு பூமணி ஃபோன் பண்ணி நான் உன்னை சந்திக்கணும் அப்படின்னாரு. சரி சார் மீட் பண்ணலான்னு லாமேலியன் ஹோட்டல்ல மீட் பண்ணப்போ புக்கு கொடுத்துட்டு நீ வெற்றி படிச்சிருக்கேன், நான் முன்னாடி படிச்சிருக்கேன், திருப்பி படி அப்படின்னாரு. தென் படிச்சுட்டு ஒரு 40 pages படிச்சுட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன், இது நல்லா இருக்கு, நான் இந்த படத்தினுடைய ஃபில்மிங் ரைட்ஸ் நான் வாங்கிக்கிறேன், நான் படம் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அதை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வடச்சென்னை முடிச்சுட்டு வடச்சென்னை 2 பண்ணணுமா அல்லது ஒரு சின்ன பிரேக் கொடுத்துட்டு திரும்ப வடச்சென்னை ரீவிசிட் பண்ணணுமான்னு நினைச்சப்போ தனுஷ்க்கும் எனக்கும் 2 பேருக்குமே வந்து சரி ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் வடச்சென்னை ரீவிசிட் பண்ண நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அப்போ நான் இந்த ஐடியா பிச் பண்ணேன். இமீடியட்டா வந்து அவருக்கு தனுஷ் வாஸ் எக்ஸைட்டட், நம்ம இதை பண்ணலாம் சார் அப்படிலாம். தனுஷருக்கு சொன்னேன், தனுஷருக்கு இந்த நாவல் பேஸ்ன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் வேற ஐடியா கூட பேசணும். அவர் வந்து இல்லைம்மா நீ அந்த நாவல் ஐடியா சொன்னாலும் அதே பண்ணலாம், அதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னாரு. தென் ஃப்ரம் தேர் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட். எப்போதுமே வந்து எனக்கு ஒரு படம் பண்றோம்னா அது ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் a film happens. நாம வந்து எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒன்றை நிகழ்த்த முடியாது, அதுவாகவே தன்னை உருவாக்கிக்கும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அந்த மாதிரி இந்த படத்துக்கு காஸ்ட் அண்ட் க்ரூ, அஃப்கோர்ஸ் க்ரூ இஸ் மை டீம், வெல்ராஜ், ஜாக்சன் அண்ட் மை எடிட்டர் வடச்சென்னை பண்ண ராம் தான் எனக்கு இந்த படமும் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ என்னோட டீம், டெக்னிக்கல் டீம், இந்த கோர் டீம் அதே தான். ஆக்டர்ஸ் வரும்போது பசுபதியும் நானும் வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணலான்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம், அது பண்ண முடியல. நான் போன படத்து கூட பேசினேன், அப்புறமா அது வெவ்வேறு காரணங்களால் பண்ண முடியல. நான் கூப்பிட்டேன், ஒரு ரோல் இருக்கு, நான் சொல்றேன் உங்களுக்கு ஓகே எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி அதுல ஒரு ரோல் இருக்கு, கேட்டா நல்லா இருக்கு, நம்ம பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாரு. அண்ட் எனக்கு இந்த படத்துல வந்து இன்ட்ரெஸ்டிங்கானது வந்து நான் முதல்ல இந்த படத்துக்கு காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணது வந்து கென் தான். கென்னுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாருமே வந்து கதவுல வந்தாங்க. ஆனா கென்னை வந்து நான் அந்த நாவல் ரைட்ஸ் வாங்கிட்டு பார்த்தப்போ ஒரு அப்படி இருந்தான், ஒரு பையனா இருந்தான். அடுத்தது நான் தனுஷ் மீட் பண்ணது பார்த்தப்போ அவருக்கு கதையெல்லாம் தெரியும். பார்த்துட்டு சார் எல்லாம் ஓகே தான் சார், பையன் கரெக்டா இருக்கான் சார், நிறைய எனக்கு இவ்வளவு பெருசு ஆயிட்டா. அப்போ அதுக்கு வரும்போது ஒரு 1 year கேப்ல தென் லெட்ஸ் சீ இஃப் இட் வொர்க்ஸ் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டோம் நாங்க. அப்புறமா அது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு ஹி ரெடியூஸ்ட், பட் ஹி வாஸ் ஏபிள் டு டூ தட். தென் அதுக்கப்புறம் வந்து எனக்கு அடுத்த சேலஞ்ச் வந்து இதுல ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் இருக்கு, ஒரு காப் ரோல் இருக்கு. அவருடைய அது எப்படிப்பட்டவருனே தெரியாத ஒரு ரோல். அந்த ரோல் வந்து பேலன்ஸ் சக்திகளை பண்ண சொல்லலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், அவங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னாரு. இல்ல ஒரு ரோல் இருக்கு, ஐயோ தயவு செய்து வராதிங்க, என்ன எதுக்கு அதெல்லாம் மாட்டி விட்டுறீங்க, நான் சும்மாவே பதட்டம் ஆயிடுறேன் அப்படின்னாரு. இல்ல நான் வரேன் அப்படின்னாரு. நான் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டு இல்லை நானே வரேன் வந்து பாக்குறேன், வந்து மீட் பண்ணாரு. முதல்ல பண்ணவே மாட்டேன்னாரு, அப்புறமா கன்வின்ஸ் பண்ணேன். சார் எனக்கு வந்து ஒண்ணுமே வராது, நீங்க கஷ்டப்பட போறீங்க அப்படின்னாரு. இனிமேல் வந்து அவரு நிறைய நடிக்க போறாரு, எனக்கு கஷ்டமா இருக்கும். இந்த தடவை நான் அவர் நடிக்க கூடனா எனக்கு அவர் டேட் கிடைக்காம நான் கஷ்டப்பட போறேன், அந்த மாதிரி தான் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, எனக்கு வந்து எப்போதுமே எனக்கு படத்துல வந்து சில ரெகுலர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து எல்லா படங்களையும் நடிக்கலாம். இப்ப நிறைய நல்லா வந்து எனக்கு வந்து பொருளாதாரம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணாரு, டப்பிங் பண்ணாரு, ஆண்டுகிழமை நடிச்சாரு.
விசாரணையில வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எல்லா படங்களையும் தொடர்ந்து ஏதோ ஒரு விதத்துல கூடவே இருப்பாங்க. ஆஃப்டர் ஆடுகளம் இதுலதான் பண்றாரு. ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் அது அது பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து அவரை வந்து யாராவது புதுசா நான் நடிக்கணும் அப்படின்னு நடிக்க வைக்கணும்னு டிசைட் பண்ணேன்னா அவர்கிட்ட தான் வந்து நடிக்கிறதுக்கு அனுப்பி வைப்பேன், ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு. அது மாதிரி எல்லா படத்துல நடிக்கிற எல்லாருமே அவர்கிட்ட தான் அனுப்புவேன். ஸ்கென் அதை போய் பண்ணிட்டு வந்திருந்தாரு. அவரும் அதுல பண்ணி அவருக்கு ட்ரெயின் ஆகி தான் வந்தாங்க ஸ்பாட்டுக்கு வரும்போது. எனக்கு வந்து பவன் பவன் குட் ஃப்ரெண்ட். நான் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், இந்த படத்துல வந்து நீங்க பண்ணணுமா வேணாமான்னு எனக்கு சந்தேகமாவே இருக்கு. ஒரு நாள் 2 நாள் நடிக்க வச்சுட்டேன். நடிக்க வச்சதுக்கு அப்புறமா எனக்கு டவுட் இருந்தது, சரி இந்த ரோல் ஒரு பண்ணா கரெக்டா இருக்குமா இருக்காதான்னு நிறைய டவுட்ஸ் இருந்தது. தென் ஃபைனலி when we had a clear idea of the climax, I said okay பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். அண்ட் டிஜே இருக்கட்டும், அங்க இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஒவ்வொரு ஆக்டர்ஸும் எனக்கு டிஜே வந்து இட் வாஸ் ஒரு எப்படி சொல்றது, ஒரு இனிஷியலா வந்து அந்த ரோல் வந்து தனுஷரே பண்றதா இருந்தது. அவரே வந்து ஒரு டூவல் ரோல் பண்ணலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதுல ஏதோ ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருந்தது. இது பண்ணா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் அண்ட் தாட்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டிசைடட் சரி வேற யாராவது பார்க்கலாம் அப்படின்னப்போ எனக்கு வந்து ஆண்ட்ரியா தான் வந்து அவனோட ஒரு சாங் வீடியோ கொடுத்தாங்க. பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப கரெக்டா இருந்தது, ரொம்ப பொருத்தமா இருந்தது. அப்போ எனக்கு நல்லா இருக்கு, யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அப்புறம் வந்து அவங்க ரீச் பண்ணா இங்க கனடால இருக்கேன் அப்படின்னா, சரி கனடால இருந்து இந்தியாவுக்கு வர சொன்னா என் பாஸ்போர்ட் தொலைஞ்சிருச்சு, அதனால நல்லா வர முடியாது, நான் ஊருக்கு போகணும். சரி லண்டன் போயிட்டு எப்போ வருவேன், நான் வரதுக்கு 1 மாசம் ஆகும். இப்படி நிறைய நடந்து ஒரு வழியா கடைசியா இங்க கூட்டு வந்து வச்சோம். எப்போ வந்து மே மாசம் வந்தேன். இன்னும் திருப்பி அனுபவே இல்லை, பழசம் முடிச்சுட்டு தான் போகணும்னு வச்சிருக்கோம். ஸோ ஒன்ஸ் ஹி வாஸ் ஹியர், இந்த ரோலுக்கு வந்து பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, டூல் ரோல் பண்ணியிருந்தால் கூட அது இந்த இந்த படத்துல நம்ம பார்க்குற ஒரு வாழ்க்கைக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காதோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் இதுல வந்து சிவசாமின்னு ஒரு ரோல் பண்ணிருக்காரு. அந்த இந்த படமே வந்து அந்த கேரக்டரோட ஒரு ஜேர்னி தான். ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நகர்ந்து ஒரு கஷ்டங்கள்ல இருந்து எப்படி மீண்டு வாழ்க்கைய புனரமைச்சு அதை கடந்து போகிறதுன்றது அந்த கேரக்டரோட ஒரு ஜேர்னி தான். அந்த கேரக்டருக்கு ஒரு வைஃப் ரோல் இருக்கு, வெரி இன்டென்ஸ் ரோல், ஸ்ட்ராங்கா பண்ணணும். அப்போ அவர் தான் சஜஸ்ட் பண்ணாரு, நம்ம மஞ்சு வாரியர் கேட்கலாமே அப்படின்னாரு. நான் சொன்னேன் இது ரோல் பண்ணுவாங்களா அவங்க அப்படின்னு. இல்லை சார் கேட்கலாம். கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாங்க, வந்தாங்க, வந்து மீட் பண்ண உடனே she said I'll do it. அதுக்கப்புறம் வந்து அவங்க கமிட்மெண்ட் இன் டூயிங் இட். அந்த அதாவது நம்ம வந்து எனக்கு எல்லா ஆக்டர்ஸுமே இந்த படத்துல as I mentioned earlier, இன்னைக்கு மத்தியானம் சொன்னேன், தனுஷ் நார்மலா வந்து நாங்க ஒர்க் பண்ணும்போது எல்லா ரோலுமே வந்து நிறைய கமிட்மெண்டோட தான் பண்ணுவாரு. பட் இந்த படம் பண்றதுக்கு, இந்த ரோல் பண்றதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட கமிட்மெண்ட் வந்து ஒரு இம்மென்ஸ். பிசிக்கலா, மென்டலா, எமோஷனலா அவ்வளவு ட்ரைனிங்கான மொமெண்ட்ஸ் இருக்கு இதுல. ஸோ அதை வந்து அப்படி அவரை பண்ண வேண்டாம். இந்த தேரி கார்டு பத்தி சொன்னாரு, இந்த ஃபைட் சீக்வன்ஸ் பத்தி சொன்னாரு. அது வந்து காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 12 மணிக்கு நிறுத்திட்டு திரும்ப 3:30 மணிக்கு தான் ஆரம்பிக்க முடியும். அது அவ்வளவு ஹீட் இருந்தது அது அந்த இடத்துல. அங்க வந்து பீட்டர் மாஸ்டர் அவர் வந்து விழணும்னா சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், நம்மளே விழுந்துடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோட் சுட்டல மட்டும் அப்படியே விழுவாரு. விழுந்துட்டு இவ்வளவுதான் சார் விழுந்துருங்க அப்படின்னாரு. இப்படி ஒரு அந்த எஃபர்ட்லெஸ்ஸா கஷ்டப்பட்டாங்க. அங்க வந்து நம்ம காலை வைக்க முடியாது மண், அங்க வந்து அப்படியே முகத்தை வந்து அந்த மண்ணில் போட்டு தேய்க்கணும். தேய்ச்சிட்டு எழுந்திருச்சு 1 மோர் கேட்டா இமீடியட்டா சொல்லணும். இப்படி எல்லா விதங்களும் பிசிக்கலா, எமோஷனலா, இதுல சில சீக்வன்ஸ் இதெல்லாம் வந்து அந்த 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 எமோஷன்ஸ் அண்டர்கோ பண்ணி மீண்டு வர்றது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கானது. அதெல்லாமே வந்து தனுஷா இருக்கட்டும், மஞ்சுவா இருக்கட்டும், அவங்க 2 பேரும் வந்து as a family, as a man and woman அவங்க அதை அண்டர்கோ பண்ணது வந்து ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். அப்புறமா இப்போ மஞ்சு வாரியர் வந்து
ஒரு எதுவுமே யோசிக்கவே வேண்டாம். நம்ம இது சொல்லலாமா, இப்ப இவங்க சொன்னா எப்படி, இதெல்லாம் எதுவுமே யோசிக்க வேணாம். அந்த சாணி இருக்கு பாருங்க, அதுல அப்படியே போடுங்க, அது தண்ணியில கலசிங்க, கலக்கி அப்படியே தெளிங்கன்னா அப்படியே எடுத்து பண்ணுவாங்க. அங்க போய் அப்படியே விழுந்துருங்கன்னா ஒரு தனுஷ் வந்து அன்னைக்கு ரோட்ல இருக்கிறோம், இங்க விழுந்துருங்க எல்லாம் ஓகே சார், தண்ணி வச்சுதான் விழுந்து, ஆமா அப்போ ஓகே அப்படின்ட்டு அப்படியே அப்படியே அந்த ரோடு அது அந்த வெஹிக்கிள்ஸ் போயிட்டு இருக்கு, அப்படியே கண்ண தலையில போட்டு அப்படியே விழுந்து கிடக்குறாரு. ஸோ இந்த படம், இந்த வேர்ல்டு, இந்த உலகம் எல்லார்கிட்ட இருந்தும் எடுத்துக்கிட்ட கமிட்மெண்ட் மிகப்பெரியது, ரொம்ப அதிகமாக. ஆக்டர்ஸ் எல்லாருமே அபிராமி வந்து டான்சர் தான் சொன்னாரு, எனக்கு சொல்லி பார்த்தேன். நான் பார்த்தா அதுவும் கென் மாதிரி தான். அது கொஞ்சம் இது இந்த ரோலுக்கு கொஞ்சம் ஸ்லிம் டவுன் பண்ண கரெக்டா இருக்குமே அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அதுக்காக ஒரு 6 மாசம் இருந்து எல்லாம் உடம்பெல்லாம் குறைச்சி கொஞ்சம் கரெக்டா வந்திருந்தது. எனக்கு வந்து இட்ஸ் வெரி பிவிட்டல் ரோல். தான் சின்ன ரோல், நல்லா பண்ணிருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல். அண்ட் ஷி இஸ் புல்ட் இட் ஆஃப் வெல், நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, இன்னும் யாராவது சொல்லல. பசுவி சார் முதல்ல சொல்லிட்டேன். எல்லாத்தோட முக்கியமான எனக்கு இந்த படத்துல வந்து ஒரு வெரி வெரி ஸ்பெஷல் காஸ்ட், ஒரு கெஸ்ட் ரோல். நான் பிரகாஷ் சாருக்கு வந்து கால் பண்ணி கேட்டேன், ஒரு முக்கியமான ரோல் இருக்கு, நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து அவர் அந்த எலெக்ஷன் வாக்கில் இருந்தாரு. நான் இந்த மாதிரி டெல்லிக்கு போறேன், உங்களுக்கு எப்ப வேணும் அப்படின்னாரு. நீங்க எப்ப வருவீங்கன்னு, இந்த டேஸ்ல வரேன்னாரு. சரி இந்த டேஸ்ல வந்தீங்கன்னா நான் பண்ணிக்கிறேன், அப்ப நான் வரேன். இது என்ன கதை, நான் ஒன்னும் வேண்டாம் நான் வரேன் அப்படின்ட்டு. அவ்வளவுதான், ஒரு லாயர் ரோல், பரவாயில்ல நான் ஒன்னும் வேணாம் வரேன் விடு அப்படின்னாரு. வந்துட்டு மார்னிங் எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்பாரு. 7:30 ஸ்பாட்ல எடுத்துருமாங்க. ஆமா 7:30 ஸ்பாட்ல வந்து ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்து, அந்த ஒரு சேர் ஒன்று வச்சிருந்தாரு, அந்த சேர் போட்டு உட்காந்தாருன்னா பிரேக்னு சொல்லும் போது எழுந்திரிச்சு கேரவான் போவாரு. எத்தனை மணிக்கு போகும்போது கேட்டுவாரு, எத்தனை மணிக்கு வரணும், 2:30 மணிக்கு வரணும். கரெக்டா 2:30 மணிக்கு வந்து திரும்ப இந்த சேர் போட்டு வந்து உட்கார்ந்தாருன்னா 6 மணிக்கு பேக்கப்லாம் வீட்டுக்கு போவாரு. இல்ல பிரேக்லாம் திரும்ப கேரவான் போவாரு. போகும்போது எத்தனை மணிக்கு கேட்டு வந்து திரும்பி வந்து உட்காந்துருவாரு. ஸோ அப்படிதான் வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் எங்களுக்கு வந்து 6 நாள் ஒர்க் பண்ணாரு, ஆல் 6 days அந்த மாதிரி தான் இருந்தது. அகைன் அவருக்கும் அதேதான், இது நம்ம சொல்லலாமா வேணாமா, இது எடுக்கலாமா வேண்டாமா, இது கேட்கலாமா, அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸோ ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் அவங்களுடைய மேக்சிமம் இந்த படத்துக்கு கொடுத்தது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு வரம்னு தான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து எங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை, ஒரு கமிட்மெண்ட்டை உருவாக்கி இருக்கு. அண்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் ஏதாவது விட்டுட்டோம்னா சரி எடுத்து கொடுங்க. ஸோ டெக்னீஷியன்ஸ் வேல்ராஜ் எப்போதுமே நான் சொல்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு என் பேஷனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் அவரு. நான் வந்து பிசிக்கலி ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லையா நான் யோசிக்கவே மாட்டேன். நான் எதுவுமே நார்மலா சினிமாவில் என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் லைட்டிங் பண்ணா இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த சைடு போய் எடுப்போம். அதை நம்ம மாற்றினோம்னா சினிமா எடுக்கிறவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பதட்டமாவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா அதில் லைட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா இந்த சைடு அவர் ரெடி பண்ணதுக்கு 3 hours ஆகும். ரெடி பண்ணதுக்கு 2 ஷாட் இப்படி எடுத்துட்டு இல்ல நம்ம அந்த சைடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி இங்க வந்தா கரெக்டா இருக்கும்னா அவர் அப்படியே பார்ப்பாரு கொஞ்ச நேரம். ஓகே சார் ரெடி அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம் பதறுவாங்க, ஐயோ அப்படின்னு. நான் அன்னைக்கு அவர் கத்துவாரு அப்படின்றது எனக்கு தெரியும். அன்னைக்கு நான் நடந்து வர்றது தெரியாம அந்த கிரேன் ஆபரேட்டர்ஸ் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அது வந்து நான் கேட்டேன், எப்பா உயிரே போயிடுச்சு எனக்கு அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இவர் அங்க கத்திக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த சொன்னவர்களுடைய பேரை இவர் விட்டுட்டாரு திட்டுறதுக்கு. அதனால வந்து அவர் ரிலீவ் ஆகி தப்பிச்சு ஓடிட்டு இருந்தாரு. அவர் அந்த மாதிரி அவ்வளவு ப்ரெஷரையும் வந்து அவர் எடுத்துக்குவாரு, அவரை ஹேண்டில் பண்ணிக்குவாரு. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எவ்வளவு நேரம், ஒரு 10 minutes 20 minutes நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் 20 minutes பண்ணிடுவாரு. வேற யாராவது ஒருத்தர் பண்ணா அது 2 hours ஆகும். ஸோ என்னை வந்து எந்த விதத்துலையுமே லைக்
ஒரு இந்த ஷார்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஷார்ட் நம்மளால கண்டுபிடிக்க முடியும், அதுக்கு அடுத்த ஷார்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஸோ அந்த அந்த கிரியேட்டிவிட்டியை எந்த விதத்தையும் வந்து இம்பீட் பண்ணவே மாட்டாரு, தடுக்கிறதுக்கோ அல்லது ப்ரொலாங் பண்றதோ பண்ணவே மாட்டாரு. டக்கு 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 டக்குன்னு அடுத்ததுக்கு நம்ம மைண்ட் வேகமா போறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அண்ட் எல்லா எல்லா இடத்துலயும் வந்து அண்ட் ஒரு ஒரு சினிமாட்டோகிராஃபரா மட்டும் இல்லாம ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒரு 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 ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலராகவும் எல்லா விதத்திலையும் வந்து அதுல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஒரு எஃபிஷியன்டான ஒரு ஆமா அப்பப்போ வந்து நடிப்பாரு. இந்த படத்துலயும் ஒரு ரோல் நடிச்சிருக்காரு. அது அதாவது எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு எனக்கு வந்து நிறைய ஷீல்ட்ஸ் இருக்காங்க. நான் வந்து கிரியேட்டிவா ஒர்க் பண்றதுக்கு வந்து நான் என்ன ஃப்ரீயா ஒர்க் பண்ண விடுறதுக்கு நிறைய ஷீல்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு ஷீல்டு வந்து வேல்ராஜ் அண்ட் ஆர்ட் டைரக்டர் ஜாக்சன் வந்து எனக்கு ஆர்ட் வந்து கூட ஒர்க் பண்றாரு. நான் வந்து எனக்கு இவ்வளவு போதும் அப்படின்னு நான் சொன்னேன்னா கூட அவர் வந்து இங்க இவன் இவ்வளவுன்னு சொல்லுவான், ஸ்பாட்டுக்கு போயிட்டு இவன் என்னென்ன கேட்பான் அப்படின்னு தெரிஞ்சு அதை ரெடி பண்ணி வைப்பாரு. நான் வந்து இவ்வளவுதான் போதும் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போவாங்க, போன உடனே கேட்பேன் இது இப்படி போக முடியுமா அப்படின்னா அவர் சொல்லுவாரா அதை ரெடி பண்ணிட்டோம், அது இருக்கு நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால அதை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ அப்படி நம்ம அகைன் அவரும் வந்து நம்ம என்ன யோசிக்க போறோம் அப்படின்றத அவரை யோசிச்சுறாரு. நான் வந்து என்ன சொல்ல ப்ரொடியூசர் சார் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், அது நான் இவ்வளவு போட்டா போதும் சார் அப்படின்றத. ஸோ எனக்காக நான் போட வேண்டிய சண்டையை போய் ப்ரொடியூசர் கூட சண்டை போட்டு அதை வந்து அவர் அதை எனக்கு செஞ்சு வச்சிருவாரு. ஸோ அப்படி அவரும் எனக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். என்னுடைய எடிட்டர் என் கூட எடிட் பண்றது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க் இது. ஏன்னா காலையில ஒரு 3 hours பண்ணுவேன் அல்லது 2 hours பண்ணுவேன் விட்டுருவேன். அப்புறம் சாயங்காலம் ஒரு 1 hour பண்ணுவேன் விட்டுருவேன். நைட் ஒரு 9 மணிக்கு உட்காந்தா 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். சம்டைம்ஸ் காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம். இப்பெல்லாம் வந்து காலைல 7 மணிக்கு ஆரம்பிச்சா நைட் 2 மணி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப எராட்டிக்கா இருக்கும், வேற வழியே இருக்காது, அதுவே பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் திடீர்னு மாற்றுவோம் போவோம். இவ்வளவையும் பொறுமையா இருந்து பண்றதுக்கு அது தனி ஸ்கில் அண்ட் பேஷன்ஸ் வேணும். இப்போ வந்து ராமர் எனக்கு அதுக்காக அதை பண்ணிட்டு இருக்காரு. இந்த தடவை வந்து எனக்கு ஸ்டண்ட் வந்து பீட்டர் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். அவருடைய இன்வால்மெண்ட் இன்னைக்கு வந்து இந்தியாவில் நம்பர் 1 அல்லது ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஸ்டண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் சொல்லலாம். அவர் வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்டண்ட் சீக்வன்ஸ், ஒரு சின்ன ஒரு 2 பேர் ஓடி போகணும் அப்படின்னா கூட சார் ஒரு 2 days டைம் கொடுங்க சார், நான் பாம்பேல இருக்கேன் சார் வந்துடுறேன், இல்லை நான் ஹைதராபாத்ல ஷூட்டிங் இருக்கேன் சார், இது நைட்டு தானே சார், நான் காலையில ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன் சார், நைட்ல வரேன் சார், நைட்ல வந்து எடுத்து கொடுப்பாரு. ஒரு ஒரு பண்ணி ஓடணும்னா அதுக்கு ஒரு ஹைட்ராலிக் டம்மி நானே பண்றேன் சார்னு சொல்லுவாரு. இது அவரே வந்து அதை வெல்ட் பண்ணி அதை ஷார்ட் பண்ணி அதை ரெடி பண்ணி இவ்வளவு இன்வால்மெண்டோட அண்ட் ஒரு 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 கதைன்னா அந்த கதைக்குள்ள புரிஞ்சுக்கிட்டு இந்த கதைக்கு நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 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 பேஷனட் டெக்னீஷியன். அவரோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இது. எனக்கு வந்து இந்த படத்துல இன்னொரு டைரக்டர் நடிக்க வச்சிருக்கோம், வெங்கடேஷ் நடிச்சிருக்காரு. அவரும் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணாரு. இது என்னன்னா கொஞ்சம் டயரிங்கா கூட இருக்கும். நீங்க 20 நிமிஷம் சொன்னீங்க, நான் அதை தாண்டி போயிட்டு இருக்கேன், கொஞ்சம் டயரிங்கா கூட இருக்கும். பட் இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வந்து ஒரு ஒரு பொது இடத்துல வந்து நன்றி தெரிவிக்கிறதுக்கும் பாராட்டிக்கிறதுக்குமான வாய்ப்பு கிடைக்கிற இடம். இந்த இடத்துல அதை தவற விட்டுட்டோம்னா அப்புறம் அதுக்கு இட் இஸ் நாட் நைஸ். இங்கே அங்கீகரிக்கிறது இங்கே சொல்றது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். நன்றியை வந்து இங்கே சொல்ல மாட்டாங்க, இங்கே சொல்ல போறோம். அதுக்காக தான் டைம் எடுத்துக்கிறேன். ஸோ வெங்கடேஷ் வந்து அவரும் வந்து ஒரு ஒரு சின்ன ரோல் தான் சார் வந்து பண்றீங்களான்னு கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாரு. அண்ட் அவருடைய just his presence has added a lot of interest and intensity into the narrative. நிறைய பேர் இருக்காங்க. பாண்டியன் இருக்காரு, அவர் வந்து சதீஷ் இருக்காரு. அவர் ஒரு நல்ல ரோல் பண்ணிருக்காரு. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ரோல் பண்ணலாம். எனக்கு அவர் வந்து புதுப்பேட்டை டைம்ஸ்ல இருந்தே தெரியும். அப்போதுலேருந்தே வந்து பேசிக்கிட்டே இருப்போம், ரோல் கிடைக்கல. அப்புறம் இந்த தடவை பண்ணியிருக்காரு. அண்ட் சிஜி டீம் எனக்கு சுதன் ஹெட் பண்ற ஜெர்மனி சிஜி டீம், அவங்க வந்து இது ஒரு பீரியட் பொசிஷன் ஃபில்ம் அப்படின்ற வேலை வந்து
எங்களுக்கு வந்து ஒரு ஷாட் எடுக்கிறோம்னா டக்குன்னு வந்து ஏதாவது ஒரு அனக்ரானிக் எலிமெண்ட் ஃப்ரேம்ல வந்துடும். வந்த உடனே வந்து எல்லாத்தையும் மேல இருக்கிறவங்க பார்த்துக்கலான்ற மாதிரி டக்குன்னு வந்து அது கொடுத்தா சிஜியில் கொடுத்து எரேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான விஷயத்த நம்ம எடுத்துட்டு அவங்க கிட்ட கொடுத்தாலும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுக்கக்கூடிய டீம். அந்த டீம் உடைய கோஆபரேஷன் இல்லைன்னா இந்த படத்தை ஆன் டைம் டெலிவர் பண்றதுன்றது வந்து இம்பாசிபிளா இருக்கும். ஸோ அவங்க அவ்வளவு எஃபர்ட் எடுத்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் திரும்ப ஐ ஹேவ் டு கம் பேக் டு தனுஷ். இந்த ஷீல்டு அப்படின்னு பேசுற இடத்துல எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஷீல்டு இருக்கிறது வந்து தனுஷ். ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையிலும் நான் எனக்கு விரும்பின மாதிரியான படங்களை பண்றதுக்கு மிகப்பெரிய ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கறது வந்து தனுஷ் தான். எவ்ரி டைம் தட் ஹஸ் பீன் த கேஸ். இப்போ இந்த படம் இது கதையா கேட்டா ஒரு ஆர்டிஸ்ட், அவரோட ஏஜ்ல இருக்க ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க, சார் நான் அந்த பையன் வேஷம் நடிக்கிறேன் அப்படின்னு தான் தோணும். அது எல்லாருக்குமே அதுதான் தோணும். ஐ ஹேட் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ், எனக்கு வேற மாதிரி இருந்தது. அவருக்கும் வந்து அதே மாதிரி தோணுது வந்து அதுதான் வந்து இது அந்த அப்பாவா நான் நடிக்கிறேன் அப்படின்னு அவர் அக்செப்ட் பண்றது இல்லை. அதுதான் வந்து எனக்கு இந்த படத்துல தனுஷுடைய மிகப்பெரிய சப்போர்ட், மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் அவுட் சைட் பீங் அன் ஆக்டர். அவர் ஒரு நடிகரா இருக்கிறதுக்கு வெளியே இருந்து வர்ற மிகப்பெரிய சப்போர்ட் அல்லது கான்ட்ரிபியூஷன் டு மை ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ் என்னன்னா அந்த அப்பாவா நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்றது அதுதான். அதுக்கப்புறமான மற்ற சேலஞ்சஸ் எல்லாம் கூட தான். ஒரு 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 35-year-old man wanting to play the father of a 20-year-old man, அது வந்து ஒரு இட்ஸ் a challenge that he is taking upon himself as an actor. ஒரு 45-48 வயசு ஆளா நடிக்கிறது. அப்புறம் வந்து அந்த ரோல் எடுத்ததுக்கு அப்புறம் மஞ்சு வரையறதுக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா அவங்க ரெண்டு பேரோட இது பார்க்கும்போது இட்ஸ் எஃபர்ட்லெஸ்லி கன்வின்சிங். அதுல ஒரு ஷார்ட், ஒரு 4.5 minutes ஷார்ட் இருக்கு. அந்த ஷார்ட் நான் ரொம்ப அது ஃபைனலா படத்துல இருக்குமான்னு தெரியல, பட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஷார்ட், எக்ஸைட்டிங் ஷார்ட், சிங்கிள் ஷார்ட். அதுல வந்து 3 ஆக்டர்ஸ், அந்த பசுபதி இருக்காரு, மஞ்சு இருக்காங்க, தனுஷ் இருக்காரு. இவங்க 3 பேருக்குமே வந்து க்ளோஸ்அப்ஸ் இருக்கு, லாங் ஷாட் இருக்கு, மிட் ஷாட் இருக்கு, அண்ட் ஸ்பெசிபிக் இமோஷன்ஸ் 3 பேருமே எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் டைம் மிஸ் பண்ணாலும் அது போயிடும். ஸோ பிரில்லியன்ட்லி டன். இட்ஸ் a very dynamic scene and it's dynamic because of the actors. And அப்ப அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது ஃபில்ம் பண்ணிருக்காங்க அந்த ஷாட்ல. இவங்க 3 நிமிஷம் அவ்வளவு டைனமிக்கா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க கடைசியா வரணும், அதை வந்து ஜாயின் பண்ணுவோம். எனக்கு பயமா இருக்கும் வந்து ஜாயின் பண்ணி தப்பு பண்ணிதான் திரும்ப ஆரம்பத்துல இருந்து வரணுமே. பட் நல்லா நல்லா பண்ணிருந்தான். அந்த தனுஷ் அவங்க அடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். நல்லா வெரி எமோஷனல் சீன். அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களோட எஃபர்ட், அது ஒரு எபிசோட் இருக்கு, ஒரு லாஸ், ஒரு இழப்பு பத்தி இருக்கிற ஒரு எபிசோட, ஒரு ஃபேமிலி ஒரு இழப்பை எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்ற மாதிரியான ஒரு எபிசோட் அது. அந்த எபிசோட் பார்க்கும்போது இவங்க யாருமே வந்து நடிகர்கள் இல்லை, அத்தனை பேருமே வந்து அந்த அந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கவங்கன்ற அளவுக்கு கன்வின்சிங்கா பண்ணிருக்காங்க அதுல. அண்ட் ஒரு பர்டிகுலர் ஷாட்ல எனக்கு வந்து கட்டு சொல்றதா வேண்டாமா, அவங்க மஞ்சு மயங்கி விழுந்துட்டாங்களா, அவரு தனுஷ் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு அது நான் வந்து ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டே இருக்கேன். எனக்கு என்ன அதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியல. எனக்கு பயமா இருக்கு. அதை கட்டுன்னு சொல்றதுக்கும் பயமா இருக்கு, அது இன்டர் பண்றதுக்கும் பயமா இருக்கு. அது ஓகே, அதாவது இது போதும்னு சொல்றதுக்கும் எனக்கு முடியும். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. பிகாஸ் இமோஷன் வாஸ் சோ இன்டென்ஸ். அந்த கன்விக்ஷன் ஆஃப் பீயிங் தேர் இன் த மொமெண்ட், அட் த மொமெண்ட், அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஷயம் தான் அது. அண்ட் இந்த படத்துல சுப்பிரமணிய சிவாவும் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைமா வந்து எனக்கு செகண்ட் யூனிட் இருக்கு. என்னுடைய ஃப்ரெண்ட் மணிமாறன் வந்து எனக்காக போய் சில போர்ஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு வந்தான். ஏன்னா ரொம்ப நிறைய வேகமா வேலை முடிக்கணுன்றதுக்காக. ஸோ நான் சொன்ன ஒரு ஷீல்டுல இன்னொரு முக்கியமான ஷீல்டு மணிமாறன். நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்றதும் நான் யோசிக்கிறது எப்படி கவுண்டர் பண்றதுன்னு எல்லாமே அவனுக்கு தெரியும். அதனால வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும்.
அதாவது நான் ஒன்று சொல்லுவேன், எனக்கு 100 பேர் வேணும் அப்படிங்க. அப்புறம் மணியை கேட்டால் ஒரு 50 பேர் போதும். அப்புறம் ஸ்பாட்டுக்கு போய் நான் சொல்லுவேன், எத்தனை பேர் இருக்குது? 100 பேரா? இல்லை 50. ஓகே ஓகே, அப்போ அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு சரியா ஹேண்டில் பண்ணக்கூடிய, எல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் மணி. அண்ட் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான பர்சன், என்ன சொல்றேன், ஒரு காம்ப்ளிகேட்டடான பர்சனோட வேலை செய்யணும் அப்படின்னா வந்து அந்த டீமை சேர்ந்தவங்களுக்கு வந்து நிறைய பொறுமையும் தைரியமும் வேணும். என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதுலயும் வந்து குறிப்பா வந்து 2-3 பேர் இருக்காங்க. இப்ப இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சுரேஷ், பாலா, இவங்க எல்லாம் அது எனக்கு நான் கொஞ்சம் க்ளோஸா ஃபீல் பண்றவங்கள நான் அதிகமா திட்டுவேன். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப நிறைய ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ். அப்புறம் நான் வந்து பிரேக்கே இல்லாமல் நான் ஸ்டாப்பா வந்து லாங் ஹார்ஸ் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதெல்லாமே கூட இருக்கணும். அண்ட் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் வந்து ஜெகதீஷ் வந்து என்னோட வந்து நானும் அவரும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து வடச்சென்னை ஒர்க் பண்ணாரு இந்த படம். அவருக்கு வந்து டான்ஸ் நல்ல பழக்கம். அதனால வந்து அவர் இந்த படத்துல அந்த ஒரு ஷீல்டினுடைய இன்னொரு ரோல் அவர் எடுத்திருந்தாரு. இப்படி நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கொஞ்சம் வாங்கப்பா எங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க மேலே, அப்படியே மேலே இருக்கு இல்லை நல்லது. ஸோ எங்கப்பா வேற யாருமே வரலையா? எங்க இருக்காங்க? சரி அப்படி வா 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 வாங்க 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 அப்படின்னு அப்படின்னு அப்படின்னு. ஸோ இது வந்து வெரி வெரி சேலஞ்சிங்கான ஒரு வாங்க இந்த அப்புறம் ஸ்டில் செல்வம் பத்தி சொல்ல, அவர் வந்து ஸ்டில் போட்டோகிராஃபர். இந்த படத்துல வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனர். இந்த படத்தினுடைய லுக் அண்ட் ஃபீல் காஸ்டியூம் வந்து அவர் தான் டிசைன் பண்ணியிருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் வந்து இந்த படத்துல இனிமே நான் ஸ்டில் போட்டோகிராஃபி பண்ண மாட்டேன் அப்படின்னா, சரி என்ன பண்ண போறீங்க, ஏதாவது பண்ணுவாங்க, சரி அப்போ வந்து வாங்க வந்து இந்த படத்துல வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு. அதனால அவர் வந்து ஒர்க் பண்றாரு, இந்த படத்துல டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. இட்ஸ் என்ன ஹேண்டில் பண்றதுக்கு, பண்ணிட்டு இருக்கிறதுக்கு, பண்ண போறதுக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஐம் வெரி 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 என்னோட டெம்பரமெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்றது இட்ஸ் வெரி வெரி சேலஞ்சிங். அண்ட் தானு சார், ஆமா இசை வெளியிட்டதால நான் ஜிவி பத்தி பேசல இன்னும். ஸோ ஜிவி வந்து நாங்க 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோம். நான் வந்து அவரை போய் மீட் பண்ணும்போது அவர் அப்பதான் வந்து 2 படம் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, செகண்ட் படம் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் நான் போய் மீட் பண்ணேன். அப்பத்துல இருந்து we have had a long association. வடச்சென்னை மட்டும் அதில் பண்ண முடியல. எப்போதுமே வந்து நாங்க கம்போசிங் உட்கார்ந்தோம்னா இட்ஸ் வெரி ஃபன். லைக் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும் கம்போசிங் ஒர்க் பண்றது. அண்ட் ஒரு பாட்டுக்கு கூட வந்து அவரோட ஸ்டுடியோ விட்டு நாங்கள் எங்கேயும் வெளியே போனது கிடையாது. எல்லா சாங்ஸுமே அங்கதான் பண்ணிருக்கோம். அண்ட் இந்த படம் பண்ணும்போது எப்படின்னா ஃபோக்கா இருக்கணும், ட்ரீட்மெண்ட் என்னவா இருந்தாலும் டியூன் வந்து கொஞ்சம் எத்திலிக்கா இருக்கணும், ரூட்டடா இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணோம், நிறைய ஸ்டடி பண்ணோம். அண்ட் அது 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 அந்த அந்த டியூனை வந்து பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த கத்திரி பூவைகள்லாம் வந்து முதல்லயே பண்ணி முடிச்சோம். நான் வந்து ரொம்ப சொந்தமான இந்த வந்து ஜிவி புஷ் பண்ணி தயவு செய்து முடிங்க பாட்டை, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி அவர் போஸ்ட் பண்ணி தான் இப்ப கூட வந்து அவருடைய இனிஷியேட்டிவ் அவர் புஷ் பண்ணி தான் இதை முடிச்சிருக்கோம். அண்ட் ஆர்ஆர் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆர்ஆர் வந்து ரொம்ப இந்த படம் வந்து சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப புதுசா வரும்னு நான் I can definitely say that to all. ரொம்ப புதுசா ஒரு சவுண்ட் இருக்குன்ற நம்பிக்கை இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சவுண்ட், இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்க கேட்பீங்க இதுல ஆர்ஆர்ல. அண்ட் எனக்கு என்னன்னா இப்ப ஜிவி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமும் அவருடைய பேஷன் டுவர்ட்ஸ் மியூசிக் அண்ட் டைம் எனக்கு எப்போதுமே ஜிவியினுடைய ரொம்ப ஸ்பெஷல் குவாலிட்டியா நான் என்ன பார்ப்பேன்னா, நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், ஒரு 12 மணிக்கு நைட்டு ஃபோன் பண்ணி ஜிவி வேற அறிவு அப்படின்னா
வாட்ஸ் ஹேப்பனிங் இல்லை வரலாம், ஓகே வாங்க ஒரு ஹாஃப் அன் அவர் வாங்க ஸ்டுடியோ கல்விதர் அவரு. அப்புறம் 12 மணிக்கு போனால் 12 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக இருப்பாரு. அப்புறமா கொஞ்ச நேரம் பேசிட்டு பேசுவோம், வெற்றிகளை பேசிட்டு வந்துடுவேன் நான். அப்புறம் அது திரும்ப இப்போ காலையில் 4 மணி ஒரு 11 மணிக்கு வரட்டுமானா இல்லை ஒரு 1 ஹவர் கழிச்சுவாங்க. இது வந்து ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஆர்டிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் எப்படின்னா அவரே கால் பண்ணி வெற்றி இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன் வந்துடுறீங்களா அப்படின்னு. இது எப்போ கேட்டாலும் இப்போ ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டிஸ் மாறும், ஒர்க் வேற மாதிரி ஆயிடுது. ஆனாலும் கூட இந்த படத்துக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வந்து எனக்கு அதுக்கு டைம் இல்லை இதுக்கு டைம் இல்லைன்னு சொல்ல, நான் தான் வந்து இல்லை எனக்கு வர்றதுக்கு டைம் இல்லை நீங்களே வேணா அது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேனே தவிர அவர் அந்த மாதிரி எந்த நேரத்திலும் சொன்னதே கிடையாது. ஸோ இஸ் டன் தட் வெரி வெல். எனக்கு அகைன் அவரும் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம ஓகே சாங்லாம் ஓகே முடிச்சுட்டு அனுப்பிட்டாங்க, கேட்டுட்டோம், நல்லா இருக்கு நல்லா இல்லை இந்த சஜஷன் நம்ம சொல்லலாம், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜிவிஎம் வந்து எனக்கு ஒர்க் லோடு கொடுத்துருந்தாரு. அண்ட் தானுஷ் சார் ப்ரொடியூசர் எதுக்காகவுமே வந்து கஷ்டப்பட்டு கேட்க வேண்டாம் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த ஹோல் யூனிட்டை வச்சுட்டு இருக்காரு. எப்பவுமே எந்த ப்ராப்ளமே இல்லை, என்ன வேணுமோ பண்ணுங்க, எப்படி வேணா பண்ணுங்க, தொடர்ந்து அதையே சொல்லிட்டு இருக்க ஒரு ப்ரொடியூசர். அண்ட் அவருடைய மோட்டிவேஷன் இல்லைன்னா இது இந்த ஷார்ட் ஸ்பேன்ல நான் கண்டிப்பா முடிச்சிருக்க மாட்டேன். அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் அடுத்தடுத்து இப்ப ப்ரமோஷன்ஸ் அது இதுன்னு எல்லா விஷயங்களும் வரும்போது அவருடைய அப்கோர்ஸ் நம்ம ஒரு தனியா நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் வந்து அதுக்கும் சேர்த்து நான் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் ஐ அகெயின் தேங்க் எவ்ரிபடி அண்ட் சாரி ஃபார் டேக்கிங் திஸ் மச் டைம். தேங்க்யூ.